எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சர்க்கிளை நம்ம டயாமீட்டர் எப்படி மார்க் பண்ணுறதுன்றத ஆட்டோகேடில் போட போகிறோம். ஆனால் ஆட்டோகேட் மெத்தட் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்கூலில் காம்பஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த சர்க்கிளை பைசெக்ட் பண்ணுறது அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அது இல்லாமல் அப்புறம் அந்த சர்க்கிளில் ஆங்கிள்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அது வந்து ஆட்டோகேட் மெத்தட் கிடையாது. ஏன்னா ஆட்டோகேடில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த மெத்தட் பண்ண போகிறதில்ல. காம்பஸ் மெத்தட் ஸ்கூலில் எப்படி பண்ணுவோம். இப்போ எப்படின்னா இப்போ 30 டிகிரி அதனுடைய ஆப்ஸ் 15 டிகிரி. இப்போ அதனுடைய ஆப்ஸ் என்ன வரும் 15 பாதி 7.5 அந்த மாதிரி 45 டிகிரின்னு எடுத்தோம்னா அதனுடைய ஆஃப் எவ்வளோ வரும் 22 பாயிண்ட். இந்த மாதிரி ஃபைன் பண்ண போகிறோம் டிகிரிஸ். ஓகே ட்ராயிங் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 டயா உள்ள ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கூல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா காம்பஸில் இந்த மாதிரி ஆர்க்கு ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு பைசெக்ட் பண்ணுவோம் இந்த டயாமீட்டர் மார்க்கு. இப்போ இதை எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோன்றதை இந்த ட்ராயிங்கில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு 100 டயா உள்ள ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்பஸில் ஆர்க்கு வரையும் நான் ஆட்டோகேடில் பண்ணும்போது சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் சி கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து ஒரு சர்க்கிள் பாதிக்கு மேலே. இப்போ இந்த சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிளில் பாதிக்கு மேலே டயாக்கு பாதிக்கு மேலே ஒரு சர்க்கிள் வந்துக்கணும். ஏதோ ஒரு அளவுலாம் தேவையில்ல, ஏதோ ஒரு அளவு பாதிக்கு மேலே இருக்கணும். இப்போ அந்த சர்க்கிளை நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி கமாண்டில். இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த சர்க்கிளை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் அங்கே வச்சுக்கிறேன் பக்கத்தில். இப்போ இந்த ரெண்டு லைனை வந்து ரெண்டு சர்க்கிளை வந்து இன்டர்செக்ட் பண்ண இடத்த வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். எக்ஸல்ன்ற லைனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸல் கமாண்டில் யூஸ் பண்ணால். இந்த லைனும் இந்த இன்டர்செக்ட் பண்ண இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிட்டு நான் ஒரு சர்க்கிள் சின்ன குட்டி சர்க்கிள் வரீங்க சி என்ட்ரு கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ஆர்க்கு மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக ஏன்னா காம்பஸில் வரைகிற மாதிரி தத்ரூபமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் காப்பி அந்த சர்க்கிளை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டை காப்பி பண்ணி வச்சுட்டு ட்ரிம் பண்ணுறேன் டிஆர். இப்போ இதை வந்து கட்டிங் எட்ஜஸ் எனக்கு இது ட்ரிம் பண்ணிட்டு இப்போ அந்த தேவையில்லாத லைன்லாம் நான் வந்து டெலீட் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது எரேஸ் ப்ரீவியஸ் இங்கே ப்ரீவியஸ் கொடுத்தாவே இது செலக்ட் ஆகிடும் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கையும் கலர் மாற்றிக்கலாம். லேயர் மாற்றிட்டேன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தெரிஞ்சுங்களா பைசெக்ட். இப்போ இது எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணவே இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு ஹைலைட் ஆகும் ஆட்டோகேட் மெத்தடில். இது இப்போ நான் சொன்னது என்னென்னா ஆட்டோகேட் மெத்தட் கிடையாது. ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் காம்பஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரொடக்டரில் காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஆர்க் அடிச்சுட்டு எப்படி சர்க்கிளை க்ரியேட் பண்ணுறது தான். அடுத்த இந்த வெர்டிக்கல் லைனு இது எப்படி போகிறதுன்னா அதே கான்செப்ட் தான். சர்க்கிள் எடுத்துக்கிறேன் பாதிக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வச்சுட்டு இந்த டயாமீட்டருக்கு பாதிக்கு மேலே ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதை அப்புறம் காப்பி பண்ணிக்கிறேன். நேரம் வேண்டி கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு சர்க்கிள் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ரெண்டு லைனும் பைசெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் எக்ஸல்ன்ற கமாண்டில். எக்ஸல் கமாண்டில் இந்த லைனும் இந்த லைனும் இப்போ தேவையில்லாதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ட்ரிம் பண்ணுறதுக்கு ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டுத்தையும் கட்டிங் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத இதெல்லாம் வந்து நான் ட்ரிம் பண்ணிடுறேன் லைன்ஸ்லாம். இப்போ அந்த பைசெக்ட் பண்ணது லிங்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக ஈக்குவலாக ஸ்ப்ளிட்டாக இருக்கான்றது செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த ப்ளூ கலர் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே கரெக்டாக போகும். இது இப்படி தான் நம்ம வந்து டயாமீட்டர் லைன் வந்து மார்க் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். சரி இப்போ அடுத்தது வந்து டிகிரி. இப்போ நம்ம வந்து 30 டிகிரி 15 டிகிரி 7.5 அதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 30 டிகிரி அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் கமாண்டில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட ஒரு எண்டுலேருந்து கரெக்டாக சென்டருக்கு காம்பஸில் ஆர்க் ஒன்று வரையத்துக்காக செட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஆட்டோகேடில் பண்ணும்போது சர்க்கிள் தான் போட முடியும். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு CO கமாண்டில் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி வந்து அடுத்த எண்டில் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணுற சர்க்கிள் மாற்றிக்கிறேன். அதான் ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆர்க்கு நல்லா பார்த்துங்க கலர் டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் ஆர்க்கு இந்த ஒயிட் கலர் இருக்கிறது தான் நம்மளுக்கு சர்க்கிள். இப்போ இந்த டிகிரி வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னா எக்ஸல் கமாண்டில் இப்போ எனக்கு வந்து இந்த சர்க்கிளில் சென்டர் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பைசெக்ட் இந்த சர்க்கிளும் இந்த மெயின் சர்க்கிளும் பைசெக்ட் பண்ண இடத்துல இந்த ரெண்டு லைனை வந்து வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் வந்து நான் இதை கட்டிங் எட்ஜஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்துக்கலாம். இதை காப்பி பண்ணிடுறேன். தேவையில்லாத லைனில் நான் ட்ரிம் பண்ணி தருவோம்.
இப்போ வந்து அளவுக்கு நான் வந்து DAN இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் இந்த லைனும் 30 டிகிரி வருதுங்களா. இது வந்து நார்மல் ஸ்கூலில் சொல்லித்தர காம்பஸ் மெத்தடில் தான் நம்ம வரைஞ்சி பண்ணியிருக்கோம். ஆட்டோகேட்லாம் நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் இப்போ நான் அது பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி காம்பஸ் மெத்தடில் எப்படி பண்ண போகிறோம், ஸ்கூல் மெத்தடில். சரி, இப்போ வந்து இது எப்படி வரைக்கும் இன்னொரு சொல்லிடுறேன், ரீமெண்ட் பண்ணிடுறேன். இந்த சர்க்கிளில் கரெக்டாக சென்டரில் ஒரு சர்க்கிள் வரையணும். வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் காப்பி பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் வெட்டின இடம் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரு அதுதான் வந்து. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்க்கு மாதிரி கிடச்சிடும். இதுதான் கான்செப்ட். சரி, இதை எப்படி பாதி ஆகிறது, திருப்பி நான் சர்க்கிள் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். 15 டிகிரி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பாதிக்கு மேலே இது வரைக்கும் தானே 30 டிகிரி, இங்கேருந்து இது வரைக்கும் தான் 30 டிகிரி. இப்போ பாதிக்கு மேலே நான் இது வரைக்கும் பாதிக்கு மேலே இப்படி எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுறேன். CO கமாண்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த பாயிண்டில் வைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளும் வெளியே இன்டர்செக்ட் வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து XL கமாண்டில் இங்கே பிடிச்சிட்டு வெளியே, இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெளியே இந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ஆர்க்கு முறைக்கு பார்க்கறதுக்காக. இப்போ இதையும் கட்டிங் எட்ஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு இது தேவையில்லாத லைன்லாம் ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ இந்த சின்ன சர்க்கிளை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதை ஆர்க்கை வந்து கலர் மாற்றி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து அளந்து பார்ப்போம். மெஷர் DAN டிம் ஆங்குலர்னு அர்த்தம். இப்போ இந்த லைனை அளந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி அப்படின்னு அர்த்தம். வெளியே நீங்கள் பைசெக்ட் பண்ணுற வெளியே எடுத்தீங்கன்னா இந்த 30 டிகிரியை சரி பாதியாக பிரிக்கணும் அர்த்தம். சரிங்களா, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்து நம்ம 45 டிகிரி பார்க்கலாம். சரி, இப்போ 45 டிகிரி பார்ப்போம். அடுத்து ஒரு சர்க்கிள் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ திருப்பி அதே சர்க்கிள் கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். C என்டர். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்து கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ண போகிறேன். திருப்பி CO கமெண்ட் யூஸ் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு எடுத்து போய்ட்டு கரெக்டாக இந்த எண்டில் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு இந்த இடத்துல நம்ம லைனை கனெக்ட் பண்ணோம், இந்த இடத்துலையும். இப்போ 45 டிகிரிங்கும் போது அவுட்டரில் பைசெக்ட் பண்ணுறது இந்த ரெண்டு சர்க்கிளும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு திருப்பி நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா XL. இப்போ XLல சென்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த இன்டர்செக்ட் இந்த இடத்துல வைக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு ஆர்க்கு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு காம்பஸ் மெத்தடில் அதுக்காக ட்ரிம் பண்ண போகிறேன். இதையும் இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் கட்டிங் எட்ஜஸாக செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத சர்க்கிள்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா, ப்ரீவியஸ் என்டர் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ டிகிரி வந்து பார்த்தோம் DAN கரெக்டாக 45. இது வந்து ஸ்கூல் மெத்தட். சரிங்களா, இப்போ சொல்கிறேன், இது நம்ம பண்ணுறது வந்து ஆட்டோகேட் மெத்தட். ஆட்டோகேட்டில் நிறைய ஈஸியான மெத்தட் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து இது ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு ஃபீல்டில் ஒரு பைப்பெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டெமோ எடுக்கணும்னா இப்படி தான் பண்ணி ஆகணும் நம்ம. சரிங்களா, இந்த மாதிரி இப்போ இதுலேயே 22.5ன்றது ஒன்றும் இல்லை. திருப்பி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இந்த பாதிக்கு மேலே இங்கே ஒரு சர்க்கிள் வந்துட்டு இதை திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த ரெண்டு அவுட்டரில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் அதோட பைசெக்ட். இந்த லைனையும் கரெக்டாக சென்டருக்கு ஒரு லைனை போட்டுட்டு ட்ரிம் பண்ணி பார்க்குறேன். இப்போது அளந்து பார்ப்போம். DAN இந்த லைனும் 22 ப்ரிசிஷன் கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து D என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ப்ரிசிஷன்னு ஒரு டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 22.5 தெரியும் பாயிண்டில். ப்ரிசிஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க ஆல் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேஷன் வரும். ஓகே, நன்றி, தேங்க்யூ.